வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்து நம்மளுடைய நாளை தொடங்கும் பொழுது, ஏதாவது அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு தொடங்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வச்சுட்டு இருக்கிற பல குறிக்கோள்களை அடையணும் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டுதலோடு நம்ம அந்த நாட்களை தொடங்குறோம். அப்படி தொடங்கி அந்த நாட்களில் ஒரு ஒரு உற்சாகத்தோடு நம்ம பயணிக்கும் பொழுது தான் நமக்கு நிறையா தடங்கல்கள் ஏற்படுது. நம்மளுடைய பணிகள்லேயும் சரி, இல்லை நம்மளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லேயும் சரி, எந்த ஒரு முயற்சிகள்லையுமே நம்ம நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு தடைக்கற்கள் வராமல் இருக்கிறது இல்லை. அந்த தடைக்கற்கள் எங்கேருந்து வேணால் வந்துட்டுருக்கலாம். ஆஃபீஸில் நம்மளுடைய சக தொழிலாளர்கள் மூலமாக வந்துட்டுருக்கலாம், இல்லை நம்மளுடைய சூப்பர்வைசர் மூலமாக வந்துட்டுருக்கலாம், நம்மளுடைய பாஸ் மூலமாக வரலாம், இல்லை வேறு எந்த ரூபத்துலேயுமே தடைக்கற்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் உலகம் நம்மளுடைய முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் தடைக்கற்களை தூக்கி போட்டு நம்மளை தடுக்க வைக்கிறதுக்கு நிறையா முயற்சி எடுக்கப்படும். அது பகிரங்கமாக வெளியிலையும் தெரியலாம், இல்லை தெரியாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடைக்கற்களெல்லாம் தாண்டி நம்மளுடைய குறிக்கோள்கள் நம்ம அடையணும், நம்மளுடைய ஒவ்வொரு நாள் முயற்சியிலையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா, அதற்கு ஒரே வழி நம்மளுடைய பார்வை. நம்மளுடைய பார்வைகள் நிறைய தடைக்கற்கள் மேலேயே இருந்துகிட்ருக்கு. எந்த எது நம்மளை தடுக்கிறது, எப்படி, யார் அதை போடுறா, அந்த தடைக்கற்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிற சிந்தனையில் தான் மனம் நிறையா போய்டுறதுனால நம்ம தடைக்கற்கள் நினச்சி பயந்து போய் சில சமயம் நம்மளே இழந்துடுறோம். நம்மளுடைய வெற்றியை நம்ம அணுக முடியாமல் தவிக்கிற மாதிரி ஒரு 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 டைம் உருவாக்கப்படுது. நம்மளுடைய பார்வைகளை நம்ம கொஞ்சம் திசை திருப்பி நம்மளுடைய குறிக்கோள்களை நோக்கி மட்டுமே நம்ம பயணிச்சோம்னா நம்ம தடைக்கற்களுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. நம்மளுடைய ஃபோக்கல் லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, சப்போஸ் நீங்கள் கேமராவில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தூரக்க இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்ட் மங்கலாக தெரியும். அதே நீங்கள் ஃபோக்கல் லென்த்து மாற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்ட் நல்லா தெரியும், தூரம் இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்டை உங்களுக்கு தடைக்கற்களாக நினச்சிக்கோங்க. தூரக்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளாக நினச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தூரக்க இருக்கிற அந்த பொருட்களை மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடச்சிதுன்னா, மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சில கற்கள், சில விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்ததுன்னா நீங்கள் வாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய பார்வையில் தான் எல்லாமே இருக்குது.